அருணகிரிநாத பெருமான் பாடிய கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதனுடைய சிறப்புகள் என்ன? அருணகிரிநாத பெருமான் 6 நூல்கள் பாடினார். திருப்புகழ், வேல் மயில் விருத்தங்கள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. முருகனுக்கு நம்ம என்ன பண்றோம்? அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம், மலர்களால் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். கடம்ப மலர், முருகனுக்கு பிடிச்ச மலர் தான் கடம்ப மலர். ஆனால் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன பண்ணாரு? தமிழால் அலங்காரம் செய்யணும் அப்படின்னு அலங்காரம் பண்ணி பார்த்தார். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் அருணகிரிநாத பெருமான் பாடிய கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். அருணகிரிநாத பெருமான் 6 நூல்கள் பாடினார். திருப்புகழ், வேல் மயில் விருத்தங்கள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படிலாம் நிறைய இருக்குது. 6 நூல்கள் முக்கியமான நூல்கள். அதில் கந்தர் அலங்காரத்துக்கு தனி சிறப்பு இருக்குது. திருப்புகழ் எல்லா பக்கமும் பிரபலியமாக இருந்தாலும் கூட கந்தர் அலங்காரத்தில் எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது தெரியுங்களா? முருகனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம், மலர்களால் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். கடம்ப மலர், முருகனுக்கு பிடிச்ச மலர் தான் கடம்ப மலர். ஆனால் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவர் செவ்வாய்க்கு உரிய ஒரு தெய்வம் என்கின்ற காரணத்தால் செவ்வலரி மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளாம் பண்ணுறோம். ஆனாலும் கூட முருகப்பெருமானுக்குரிய மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடம்ப மலர் மாலை. அதனால தான் கடம்ப மலர் மாலை தாங்கிய தோளா போற்றி அப்படின்னு பேர். முருகனுக்கு ஒரு பேர் இருக்குது, கடம்பன் அப்படின்னே பேர். ஏன் கடம்பன்னு பேர்? கடம்ப மலர் மாலையை அணிந்து கொள்ளுகிற காரணத்தால் முருகனுக்கு கடம்பன் அப்படின்னு பேர். சரி, இந்த முருகருக்கு நாம் எப்படி எப்படியோ அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். விபூதியால் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம், ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன பண்ணார்? தமிழால் அலங்காரம் செய்யணும் அப்படின்னு அலங்காரம் பண்ணி பார்த்தார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். கடவுள் அலங்காரம் பண்ணி பார்ப்போமா? அதுதான் உண்மையான பக்தி நிலை. நம்ம அலங்காரம் இல்லாமல் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது ஒரு தாய்மை நிலை. அருணகிரிநாத பெருமானுக்கு அப்படி ஒரு தாய்மை வந்துருச்சு. குழந்தைய அம்மா என்ன பண்ணுவா? தினமும் ஒரு மை போட்டு பார்த்து அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு விதமாக பார்ப்பா. அதை போல அருணகிரிநாத பெருமான் 100க்கும் மேற்பட்ட தமிழ் பாடல்களின் மூலமாக அலங்காரம் செய்தான் கந்தர் அலங்காரம். உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராமல் என்னை சிங்காரித்திருந்து என்னும் கூட ஒரு பாட்டு இருக்கிறது. கடவுளை அலங்காரம் பண்ணி பார்க்கணும். சரி, சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி பார்க்கலாமே, என்ன ஆகும்? காலையில் சந்தன அலங்காரம் பண்ணால் சாயங்காலமே அது காய்ந்து விடும். மலர் மாலைகளால் அலங்காரம் பண்ணால் மறுநாளே மாறிவிடும், அதாவது வாடிவிடும். ஆனால் தமிழால் அலங்காரம் செய்தால் என்றைக்கும் இருக்கும். தமிழ் எப்பேற்பட்ட மொழி அப்படின்னு கேட்டால் அருணகிரிநாதர் ஒரு பாட்டிலே சொல்கிறார், முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி அப்படிங்கிறார். முந்து தமிழ் மாலை. தமிழ் எப்போதும் முந்தி கொண்டு போகக்கூடிய மொழி. எத்தனையோ ஆயிரங்கள் மொழி இருந்தாலும் தமிழ் முந்தி கொண்டு போகும். அதனால்தான் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை அப்படிங்கிற பாட்டில் செந்தமிழ் நூல் விரித்தோனை அப்படிங்கிறார். முருகப்பெருமான் செந்தமிழ் நூலை விரித்து சொல்கிறானா. அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அந்த தமிழால் அலங்காரம் செய்யணும்னு சொல்லி அலங்காரம் செய்தான் கந்தர் அலங்காரம். அது என்றைக்கும் வாடாமல் இருக்கும். அந்த கந்தர் அலங்காரத்தில் என்னென்ன நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், விநாயக பெருமான் அருள் வேணுமா பாட்டு இருக்குது. முருகப்பெருமானுடைய அருள் பூரணமாக வேணுமா பாட்டு இருக்குது. சரி, அம்பாளுடைய அருள் வேணுமா இருக்குது. நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் போக வேண்டுமா பாட்டு இருக்குது. தலையெழுத்து மாறணுமா அதுக்கு பாட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குது. முருகனை நீங்கள் எதுவுமே திட்டுனா வாழ வைப்பாருன்னா பாட்டு இருக்குது. எல்லாமே முருகப்பெருமானுடைய அருளால் கந்தர் அலங்காரத்தில் இல்லாத எதுவுமே இல்லை. நல்லா சார், நல்லா நீங்கள் பேசுகிறீங்களே சார், உங்களை மாதிரி நாங்கள் நல்லா பேசணுமே சார், பேச்சு வரணுமா அதுக்கு பாட்டு இருக்குது. நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணுமா அதுக்கு பாட்டு இருக்குது. உடல்நலம் மேலோங்க வேண்டுமா அதுக்கு பாட்டு இருக்குது. அத்தனையும் முருகப்பெருமான் அலங்காரம் செய்து பார்த்த பாடல்கள் தான் கந்தர் அலங்கார பாடல்கள். ஒரு பாட்டு சொல்கிறேனே, அதாவது நம்முடைய தலையெழுத்து இருக்குது. அந்த தலையெழுத்து அளிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்காரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரத்திலே சொல்கிறார். எப்படி? மூவடியால் அண்டகோடி முகடமுட்ட சேவடி நீட்டும் பெருமானந்தன் சிற்றடியே தாவடியோட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதொன்றோ அப்படிங்கிறார். முருகப்பெருமானுடைய திருவடிகள் 3 இடங்களில் பட்டதாக சொல்லுகிறார் அருணகிரிநாதர். எங்கெங்கெல்லாம் பட்டுச்சான்? தாவடி ஓட்டும் மயிலிலும்
தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் அப்படிங்கிறார். தாவடியோட்டும் மயில், முருகப்பெருமான் ஆரோகணித்து வருகின்ற மயிலின் மீது பட்டுச்சான். சரி, வேற தேவர்களுடைய தலையில் பட்டுச்சான். அதுக்கடுத்து தெய்வ தமிழில் பட்டுச்சான். எந்த தமிழ்? அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மயில் விருத்தங்கள், அது மேலே பட்டுச்சான் அப்படிங்கிறார். சரி, முதல்ல மயில், ரெண்டாவது தேவர்கள், மூன்றாவது தமிழ் மேலே வச்சாரா அப்படின்னா அவ்வளோ இழிவானதா தமிழ்? அப்படி அல்ல. ஒரு முக்கியமான ஒரு செக்கு, ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புடைய செக்கு, அதில் சைன் பண்ணி சீல் வைக்கணும். சீல் வைக்கணும்னு சொல்லி ஸ்டாம்ப் எடுத்தால் மயிலை பார்த்தாச்சு, அந்த ஸ்டாம்பில் தொட்டாச்சு, அந்த ஸ்டாம்ப் பேடில் அழுத்தி எடுத்தாச்சு. அதை எடுத்து வைக்கலான்னு போகும்போது 1 கோடி ரூபாய் செக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரு பேப்பர் எடுத்து எம்டி பேப்பரில் வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு மறுபடியும் வைக்கலான்னு போகலான்னு பார்த்தா பயமாக இருக்கு. ஏன்னா 1 கோடி ரூபாய் செக் இல்லையா? அதனால் மறுபடியும் இன்னொரு பேப்பரில் வச்சுட்டு 3வது முறை மையெல்லாம் அடர்த்தியாக இல்லை, சரியாக இருக்குன்னு சொல்லி பயபக்தியாக அந்த 1 லட்ச ரூபா செக்கில் சரியாக வைப்போம். அதை போல முருகப்பெருமான் தமிழாகிய 1 கோடி ரூபாய் செக்கு மேலே தன்னுடைய திருவடியாகிய அந்த முத்திரையை வைப்பதற்கு முன்பாக முதலாவதாக மயில் மேலே வச்சார். மயில் அழகாயிருச்சு. தேவர்கள் மேலே வச்சார். தேவர்களுக்கு இரவாத வரத்தை பெற்று என்றைக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய தன்மை பெற்றாங்க. 3வதாக தமிழ் மீது வைத்தார். சரி, இதுக்கு நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அருணகிரிநாத பெருமான் தலையெழுத்தை அழிக்கக்கூடிய ரப்பர் எங்கே இருக்குன்னு கந்தர் அலங்காரம் தான் சொல்கிறார். எங்கே சொல்கிறாருன்னா, ஒரு பாட்டில் சொல்கிறாரு பாருங்களேன், இங்கு அவன் கால் பட்டழிந்தது என் தலை மீது அயன் கையெழுத்தே அப்படிங்கிறார். அவர் முருகப்பெருமானுடைய கால் பட்டு தலையெழுத்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். சரி, முருகப்பெருமானுடைய திருவடி அருணகிரிநாதருடைய தலை மேலே பட்டுச்சு, அதனால் அழிஞ்சு போச்சு. அருணகிரிநாதர் புனிதர், நாம் சாதாரண மனிதர். நம்முடைய தலையில் முருகப்பெருமானுடைய திருவடி படுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொன்னேன். முருகப்பெருமானுடைய திருவடியே படணுங்கிறது இல்லை, முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட ஒன்று நம்ம மேலே பட்டால் போதும். எப்படி? இப்போ எனக்கு ஒரு முக்கியமான சீட்டு வேணும், ஜனாதிபதி ரெக்கமெண்டேஷன், ஜனாதிபதி அவன் நேரில் வாங்க, சரிப்பா வரேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வர்றேன் அப்படின்னு ஜனாதிபதி சொல்கிறார். திடீர்னு அவருக்கு பெரிய அப்பாயின்மெண்ட்டு வர முடியல. ஜனாதிபதி லெட்டர் பேட் எடுத்து கையெழுத்து போட்டு ஒரு சீல் வச்சு கொடுத்தா ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி மரியாதை இருக்குமா இல்லையா? அதே போலத்தான் முருகப்பெருமானுடைய திருவடியே படணுங்கிறது இல்லை, திருவடி பட்ட ஒன்றுக்கும் அதே பெருமை இருக்குது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி எங்கே பட்டிருக்கு? நான் சொன்னேன்ல, முதல்ல மயில் மேலே பட்டிருக்கு. சரி, அதுக்கடுத்து தேவர்கள் தலையில் பட்டிருக்கு. 3வது தமிழ் மேலே பட்டிருக்கு. எந்த தமிழ்? திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல்மயில் விருத்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற தெய்வ தமிழ் மேலே பட்டிருக்கு. அப்போ முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட திருப்புகழையோ கந்தர் அலங்காரத்தையோ, அதிலும் கந்தர் அலங்காரத்தில் குறிப்பாக இந்த பாட்டு, எந்த பாட்டு? செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் வனம் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பக்தியோட பாராயணம் பண்ணா, ஐயோ தலையெழுத்தில் பிரம்மா எப்படியோ கர்ணாபினான்னு எழுதிட்டான்னு நம்மளாம் கதறிக்கிட்டு இருக்கோம். அந்த தலையெழுத்தெல்லாம் வெளிய வேண்டும்னா ஒரே ஒரு அருமையான பாடல் கந்தர் அலங்காரத்தில் இருக்கிறது, செயல்பட்டழிந்தது. அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடமின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் அப்படிங்கிற பாட்டில், இங்கு அவன் கால்பட்டழிந்தது என் தலை மீது ஐயன் கையெழுத்தே அப்படிங்கிற பாட்டு, 4 வரி பாட்டை பக்தியோட ஒரு நாளைக்கு 6 முறை முருகப்பெருமான் முன்பு பாராயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக நம்முடைய தலை விதி மாறும். தலை விதியை மாற்றக்கூடிய தமிழ் மந்திரம் கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தில் இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொரு பாடல்களாக நாம் பயன் தரக்கூடிய வகையிலே நாம் சிந்திப்போம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த பாடலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இதெல்லாம் படித்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.